Excel Max and Board. இந்த வீடியோல நம்ம Applied Mathematics Boards and Stream ஓட continuation பார்க்க போறோம். We'll move on to question number 6. உங்க bookல வந்து நிறைய formulas கொடுத்திருக்காங்க. நம்மளுக்கு வந்து எந்த formulaவுமே தேவையில்லை. நம்மளுக்கு ஒரு ரெண்டே formula தான் நான் சொன்ன மாதிரி distance is equal to speed into time, relative speed upstream, relative speed downstream. இது தெரிஞ்சா போதும் ஃபுல்லா எந்த சம் வேணா நம்மளால போடலாம். நீங்க அவங்க புக்ல கொடுத்துருக்கிற மாதிரி அத்தனை ஃபார்முலாஸையும் மெமரைஸ் பண்ணுங்கிற அவசியமே இல்லை. ஓகேவா? So now we'll move on to this question. A boat goes 20 kilometers upstream and 22 kilometers downstream in 6 hours. It also goes 25 kilometers upstream and 33 kilometers downstream in 8 hours. Find the speed of the boat in still water and that of the stream. ஓகேவா? ரைட். இப்போ time taken எவ்வளோ 6 hours. So time taken upstream plus downstream na 6 hours. So time taken என்ன formula? Time taken equal to distance by speed. So distance 20 kilometers கொடுத்திருக்காங்க. upstream speed வந்து x minus y. அதே மாதிரி time taken down வந்து distance by speed. Distance 22 kilometers, speed வந்து x plus y. இதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷனும் ஃப்ரேம் பண்ணிக்கலாம். 25 kilometers upstream, 33 kilometers downstream in 8 hours. So 8 equal to 25 by x minus y plus 33 by x plus y. இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குல்ல. 10th ஸ்டாண்டர்ட்ல நம்ம லீனியர் ஈக்குவேஷன்ஸ் பார்த்திருப்போம். எப்படி சால்வ் பண்ணியிருப்போம் இங்க. ஆக்சுவலா இது லீனியரே கிடையாது. ஏன்னா டினாமினேட்டர்ல x plus y, x minus y வந்து அது லீனியர் கிடையாது. We have to convert it into linear. எப்படி கன்வெர்ட் பண்ணியிருப்போம் நம்ம 10thல அப்படின்னா let 1 minus x by y equal to a. அதே மாதிரி 1 by x plus y equal to b. இந்த சப்ஸ்டியூஷன் கொடுத்துருப்போம்னா uv இந்த மாதிரி சப்ஸ்டியூஷன் கொடுத்து 10th ஸ்டாண்டர்ட்ல ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி சப்ஸ்டியூஷன் கொடுத்து நான் இப்போ என்ன பண்றேன், இந்த ஈக்குவேஷனை லீனியரா மாத்துறேன். ஏன்னா ஸ்பீட் ஆஃப் த போட்டும் கேட்குறாங்க, அதாவது எக்ஸும் கேட்டிருக்காங்க, yயும் கேட்டிருக்காங்க. ரெண்டு வேரியபிள் மிஸ் ஆச்சுனாலே பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் தான் அப்படின்றது டக்குன்னு நம்மளுக்கு ஸ்ட்ரைக் ஆகும். ஸோ இப்போ 1 and 2 இப்போ ஈக்குவேஷன் பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் ஆயிடுச்சு. சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு b equal to 1 by 11, a equal to 1 by 5 வருது. ஸோ a equal to 1 by 11னா இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ஸோ x minus y equal to 5, x plus y equal to 11. மறுபடியும் இது ரெண்டையும் சால்வ் பண்ணும். சால்வ் பண்ணி இதுதான் பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன். சால்வ் பண்ணீங்கன்னா ஸ்பீட் ஆஃப் த போட் வந்து 8 kilometers, speed of the stream வந்து 3 kilometers. அகைன் இங்கேயும் நோட் பண்ணுங்க, x is greater than y அப்படிதான் வந்திருக்கு நமக்கு. ஓகேவா? Question number 7 போலாம். A boat covers 4 kilometers against the stream in 1 hour and covers the same distance in the direction of the stream in 40 minutes. How long will it take to go 10 kilometers in still water? Okay. So 4 kilometer upstream போது அதே distance 40 minutes கவர் பண்ணுது. So what is the time taken? Distance by speed. So time taken equal to distance by speed equal to 1 hour. Upstream னால x minus y. அதே மாதிரி time taken downstream equal to distance by speed equal to 40 by 60. 40 minutes 1 hoursல இருக்கு, 1 minutesல இருக்கு. ஸோ யூனிட்ஸை முதல்ல செக் பண்ணிக்கோங்க. ஸோ 1 ஹவர்ஸ்ல இருக்கு, 1 மினிட்ஸ்ல இருக்கு, அப்படி இருக்கக்கூடாது. ஸோ நான் இந்த 40 மினிட்ஸா ஹவர்ஸா மாத்திருக்கேன். ஸோ 0 0 கேன்சல் ஆயிடும், இங்க 4 4 கேன்சல் ஆயிடும். அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 6 equal to x plus y. இப்போ பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் வந்துட்டு சால்வ் பண்ணீங்கன்னா x is equal to 5, y equal to 1. y கேட்கல, how long will it take to go 10 kilometers in still water தான் கேட்டிருக்காங்க. ஸ்டில் வாட்டரோட ஸ்பீடு 5 kilometer per hour. ஒரு ஹவருக்கு 5 கிலோமீட்டர். அப்போ 10 கிலோமீட்டர் போனால் ஆப்வியஸ்லா 2 hours ஆகும். இவ்வளோதான் ஆன்சர். அவங்க வை கேட்கவே இல்லை, நான் சும்மா சால்வ் பண்ணி வச்சிருக்கேன். புரியுதா? ஸோ கண்டிப்பாக வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ், ஸோ தட் ஐ வில் கெட் மோட்டிவேட்டட் ஃபர்தர். Question number 8. A man takes twice as long as to row a distance against the stream as to row the same distance in the direction of the stream. Find the ratio of the speed of the man in still water to the speed of the stream. ஓகே, ரேஷியோ தான் கேட்குறாங்க. எக்ஸ் என்ன y என்னன்னு தனித்தனியாக கேட்கல. எக்ஸ் பை y என்னன்னா கேள்வியே நம்மளுக்கு. ஓகே, டைம் டேக்கன் அப் ஈக்குவல் டு ட்வைஸ் இன்டூ டைம் டேக்கன் டவுன். எப்பவுமே டைம் டேக்கன் டவுன் கம்மியாக இருக்கும், ஆனாலும் அந்த பக்கம் தான் மல்டிப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 2 இன்டூ டைம் அப் அந்த மிஸ்டேக் தான் பண்ணுவீங்க எப்பவுமே. இந்த ட்வைஸ்ன்னு கொடுத்துருக்காங்கல்ல, இந்த ட்வைஸை எங்கே பண்ணணும்னு தெரியாது. எப்பவுமே அப் டைம் தான் ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ ஜாஸ்தி வரணும்னா
அதுதான் மல்டிப்ளை ஆகணும். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப் டைம் ஜாஸ்தியா இருக்கணும்னா, டவுன் டைமோட 2 மடங்கு ஜாஸ்தி, 3 மடங்கு ஜாஸ்தி அப்படிதான் பேசுறோம். ஸோ 2 இன்டூ டவுன் டைம். ஸோ டைம் டேக்கனுக்கு என்ன ஃபார்முலா? டிஸ்டன்ஸ் பை எக்ஸ் மைனஸ் ஒய் அப்ஸ்ட்ரீம்ன்றதுனால. இங்க 2 இன்டூ டவுன் ஸ்ட்ரீம்ன்றதுனால டிஸ்டன்ஸ் பை எக்ஸ் பிளஸ் ஒய். ஸோ இப்போ இங்க ரெண்டையும் கேன்சல் பண்ணிக்கிறேன். அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 2 இன்டூ எக்ஸ் மைனஸ் ஒய். பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் இருந்தால் சால்வ் பண்ண முடியும். இங்கே எக்ஸும் ஒயும் தனித்தனியாக கேட்கல, ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க. அதனால ஒரே ஒரு ஈக்குவேஷன் இருந்தாலே நம்மளுக்கு போதும். ஸோ எக்ஸ் எல்லாம் ஒய் எல்லாம் கேதர் பண்ணிங்கன்னா எக்ஸ் பை ஒய் 3:1. ஸோ த ரிக்வயர்ட் ரேஷியோ இஸ் 3:1. புரியுதா? ஸோ எப்பவுமே எக்ஸ் தனியாக ஒய் தனியாக கேட்டாங்கன்னா 2 வேரியபிள் மிஸ் ஆகுது, பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் வேணும். இங்கே எக்ஸ் தனியாக ஒய் தனியாக என்னன்னு கேட்கல, எக்ஸ் இஸ் டு ஒய் என்னன்னு தான் நம்மளோட கேள்வி. அதனால ஒரு ஈக்குவேஷன் இருந்தாலே we could find the answer. Question number 9. A boat takes thrice as long as to go upstream to a point as to return downstream to the starting point. So time taken up is thrice time taken down. Time taken up தான் ஜாஸ்தியா இருக்கும். If the speed of the stream is 5 km per hour. So y equal to 5 km per hour கொடுத்திருக்காங்க. Find the speed of the boat. X என்ன? So இங்க y கொடுத்தாச்சு x. So ஒரே ஒரு வேரியபிள் தான் மிஸ் ஆகுது. அதனால ஒரே ஒரு linear equation தான் போகும். Right? So time taken up in d by x minus y is 3 into d by x plus y. Again distance cancel ஆயிடுது. Cross multiply பண்ணீங்கன்னா you get 2y equal to x. But y வந்து 5 km கொடுத்ததுனால speed of the boat 10 km per hour அப்படின்னு நம்மளால solve பண்ண முடியும். Question number 10. A boat moving upstream takes 6 hours 36 minutes to cover a certain distance, while it takes 3 hours to cover the same distance downstream. Okay, so time taken up வந்து 6 hours 36 minutes. Time taken down வந்து 3 hours. Again find the ratio தான் கேட்டிருக்காங்க. So x தனியா y தனியா கேட்கல. So ஒரு equation தான் இங்க இருக்கும். அதுதான் you have to understand the question. Okay, இப்போ time taken up என்னது? d by x minus y is 6 into 3 by 5. 36 minutes 30 by 60 hours மாத்திருக்கேன். ரெண்டுமே 12 table cross பண்ணிக்கலாம். So distance is equal to இந்த அப்படியே cross multiply பண்ணிட்டு வாங்க. 33 into x minus y by 5. அதே மாதிரி time taken down is 3 hours. So d by x plus y is 3. So distance is equal to. So இப்போ 1 and 2 equationல left hand side equal இருக்கனால I can compare right hand side also. So compare பண்ணியாச்சு. So இப்போ 33 into x and 33 into minus y equal to இந்த 5 அப்படியே இங்க 3 கூட போயிடுச்சு 15. So 15x plus 15y. So இப்போ gather பண்ணீங்கன்னா 18x is equal to 48y வந்து நிக்குது. So x by y is 48 by 18. You can strike off in 6 tables. So 8 is to 3. So ratio தான் கேட்டிருக்காங்க. So x is to y is 8 is to 3. So முதல்ல x நா என்ன y நா என்னன்னு கண்டிப்பா நீங்க question answer sheetல define பண்ணி இருக்கணும். Question number 11, it is similar to question number 10, so you can try by yourself. We'll see the remaining questions in the next video. Thanks for watching. Bye.